அதிவேகத்தில் சென்ற திமுக கொடிகட்டிய கார் மோதியதால் கர்ப்பிணி பெண்ணும் அவர் பயணித்த மொபெடும் தூக்கி வீசப்பட்ட காட்சிகள்தான் இவை. மதுராந்தகம் அடுத்த மோச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் வாசுதேவன். இவரது மனைவி மோனிகா. நிறைமாத கர்ப்பிணியான மோனிகாவை மருத்துவ பரிசோதனைக்காக வாசுதேவன் தனது இருசக்கர வாகனத்தில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். பரிசோதனை முடிந்து இருவரும் மீண்டும் இருசக்கர வாகனத்தில் மதுராந்தகம் நோக்கி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையோரம் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சென்னையில் இருந்து திண்டிவனம் நோக்கி அதிவேகமாக வந்த XL6 கார் ஒன்று டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சற்றும் எதிர்பாராத நேரத்தில் வாசுதேவன் மோனிகா சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த வாசுதேவன் மற்றும் மோனிகா இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். சாலையில் தூக்கி வீசப்பட்ட இருசக்கர வாகனம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மோனிகா பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை பின்னால் வந்த கார் ஓட்டுநர் விரட்டி சென்று மடக்கி பிடித்தார். திமுக கொடிகட்டப்பட்டிருந்த அந்த காரையும் தனது காரில் உள்ள டேஷ் கேமராவில் பதிவான வீடியோ காட்சிகளையும் மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் வெங்கடேசனிடம் ஒப்படைத்தார். அதன் அடிப்படையில் விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்த போலீசார் அந்த காரை ஓட்டி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதையை சேர்ந்த திமுக அபிமானி விக்னேஸ்வரனை பிடித்து விசாரித்தனர். அவரது மனைவி பல்கலைக்கழகம் ஒன்றில் பேராசிரியையாக உள்ளதாக கூறப்படுகிறது. திருமண நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றுவிட்டு அதிவேகத்தில் காரை ஓட்டிச் சென்ற போது இந்த கோர விபத்து நிகழ்ந்தது தெரிய வந்தது. அரசியல் அழுத்தம் காரணமாக கர்ப்பிணியின் மரணத்திற்கு காரணமான அதிவேக ஓட்டுநர் விக்னேஸ்வரனை கைது செய்யாமல் காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் ஆய்வாளரிடம் கேட்டபோது பதற்றத்துடன் பேசத் தொடங்கிய அவர், காரை ஓட்டி வந்தவர் போதையில் இல்லை என்றும் ஹைவேஸில் விபத்து நடப்பது இயல்பான ஒன்று என்றும் இதனை பெரிதுபடுத்த தேவையில்லை என்றும் கூறினார். வண்டி அதிவேகத்துல போய் ராங் ரூட்ல போய் இடிச்ச மாதிரி இருக்கு சார். வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒன்று ராங் ரூட்லாம் இல்ல, போயிருக்காரு, பின்னாடி போயிருக்காரு. தூக்கத்துல விட்டாலா எப்படி விட்டாலும் நமக்கு அது தெரியல. அதுக்கு மேல இல்ல, நீங்க ட்ரங்க் டிரைவ்ல டெஸ்ட் பண்ணிருப்பீங்களா சார்? இல்ல, கிடையாது. அதெல்லாம் செக் பண்ணிட்டோம். ஆளைய உடனே செக் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டோம். இல்ல, இப்போ உங்களுக்கு நீங்க விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா விக்னேஸ்வரன் என்ன வேலை பாக்குறாரு, ஏன் அவ்வளவு ஸ்பீட்ல வந்தாரு என்னங்கறதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமா சார்? இல்ல, நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு புரியல, சொல்லுங்க. இல்ல, அவரு யாரு, என்ன இது குடிச்சிருந்தாரா இல்லன்னா அதிவேகத்துல போய் செக் பண்ணியாச்சு. வண்டி இடிச்சது உண்மை, அதிவேகமா போச்சு. அந்த வீடியோ ரெக்கார்டிங் ஒன்று கூட நாங்க பார்த்தோம். ஆனா வேகமா வந்திருக்கு. ஹைவேஸ் இல்லையா அது? ஹைவேஸ்னா இப்படிதான் போவாங்களா வேகமா? எல்லாமே நிறைய போறாங்க. என்ன கேக்குறது, எப்படி நாங்களும் பேரிகேட் போட முடியல அந்த இடத்துல எல்லாம். ஒரு தடவை விபத்து நடந்த இடத்துல ஹைவேஸா இருக்கறனால பேரிகேட் போட்டு ஸ்லோ பண்றதுக்கு வழி இல்லாம இருக்கு. புதுசா அந்த காரோட விபத்து நமக்கு தெரியுது. அந்த கார் ரூட்ல இருந்து ரோட்டை விட்டு இறங்கி போய் அடிக்குது. அவங்கள ரோட்ல அடிக்கல, சரிங்க, அடிச்சு அவங்க ரோட்ல விழுறாங்க, செதறி இதாகுது. நம்ம விசாரிச்சாச்சு, அனுப்பியாச்சு, சர்டிபிகேட் கொடுத்தாச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்றோம் சார். இது நீங்க கேக்குறது, நீங்க சொன்னது வண்டி இடிச்சிட்டது ஒரு காரு இன்னொரு கார் இடிச்சது. அது யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்றாங்க. அது வேற, இது வேற. விபத்து ஏற்படுத்திய கார் மற்றும் அதனை இயக்கிய ஓட்டுநர் குறித்து எந்த ஒரு விவரத்தையும் தெரிவிக்காமல் மறைக்க முயன்ற காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் முதலில் காரில் எந்த கொடியும் கட்டவில்லை என்றார். பின்னர் விசாரித்துவிட்டு வருவதாக கூறி சென்றவர் காரில் கட்சி கொடி கட்டியிருப்பதை ஒப்புக்கொண்டார். இந்த கார் இடிச்ச கார் திமுக கொடி கட்டின கார் தானே? இல்ல, அதெல்லாம் கிடையாது. தவறான தகவல். இடிச்சது வேற காரா? அது இடிச்ச காரை தான் நாங்க கொண்டு நாங்க அது வண்டி எல்லாம் சீஸ் பண்ணி அந்த டிரைவர் எல்லாம் செக் பண்ணாரு எஸ்ஐ. சரி, அதெல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு திமுக கொடியோ வேற எந்த கட்சி கொடியோ கட்சியோட சம்பந்தப்பட்ட கார் கிடையாது. என்ன கார் சார் அது? என்ன கம்பெனி கார்? நான் இன்னும் வண்டியை பாக்கல. நானு எஸ்ஐ பண்ணிட்டு நான் வண்டியை கொண்டு போட சொல்லிட்டேன். டிரைவர் அரெஸ்ட் ஆகுதுல?
இன்னும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணலன்னா நேத்திக்கு அவரை செக்கப்புக்கு அனுப்பிச்சு விட்டுட்டோம் நாங்க. ஃபுல்லா பாடி இது டிடி எடுத்துக்காரன்ட்டு. நமக்கு மறைக்க வேண்டிய அவசியம் ஏன் கிடையாது. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, எனக்கு வந்த தகவல் ஒண்ணு. இப்போ நீங்க ஒரு தகவல் சொல்றீங்க. கரெக்டான தகவல் உங்ககிட்ட கேட்டா தெரியுங்கிறத உங்ககிட்ட கேட்குறோம். வேற ஒண்ணும் இல்ல. சார் சரியா? 100% சொல்றேன். நான் இதுல மறைச்சு சொல்றதுக்கோ எனக்கு இந்த 2 பார்ட்டியுமே விபத்துல யாருன்னு சிக்கின எனக்கு வண்டி என்ன வண்டின்னு கேட்குறேன். இப்போ வரைக்கும் நீங்க அதை சொல்லல. இருங்க. நான் இப்ப கேட்டு நான் வண்டியோட மேக்கு நம்பர் எல்லாத்தையும் நான் வேணா கேட்டு சொல்றேன். இப்ப நான் கேட்டு வேணா சொல்றேன். நான் நீங்க இத்தனை மணிக்கு பேசுனீங்கன்னா நானும் வெளியே வந்துட்டு இருங்க. நான் எஸ்ஐட்டு கேட்டு உங்களுக்கு டீட்டெயிலோட சொல்றேன். நான் உங்களுக்கு சரி வண்டி சார். நம்பர் ஓகே. வேணுமா உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. இந்த நான் சொல்றேன். சரி சார். ஓகே சார். தேங்க்யூ. ஆ. தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம். இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார். அதுல சொல்லுங்க. கொடி இருக்கு சார். என்ன சார் கொடி இருக்காதா சார்? அது ஆமா எக்ஸல் 6 இருக்குது காரு. சார். எக்ஸல் 6 கார் தானே சார்? அதான் சார் இந்த ஆமா XL6 அவர் யார்? எந்த மாடல் ஊருக்காரு அவரு? ராமநாதபுரம் ராமநாதபுரம். மாவட்டம் கமுதியா? கமதி பக்கம். ஆமா கமுதி பக்கம் எந்த ஊர் சார் அது? ஊர் கரெக்டா தெரியல. நான் இப்ப தெரியல. ரூமுக்கு வந்துட்டேன். அவர் என்ன வேலை பார்க்குறவர் சார்? அவர் இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்றதா சொன்னாரு. அவங்க ஏன் ஒய்ஃப் திமுக வந்து கொடி கட்டியிருக்காரு? அது யாரோட வண்டியை வாங்கிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. என்ன அது அந்த அளவுக்கு இன்னும் உள்ள போல. நாளைக்கு தான். இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் வேற ஆயிடுச்சு எங்க ஏரியால. ம். இன்னைக்கு ஒரு இதை செய்தியா போடும்போது கண்டிப்பா கேட்பாங்கல்ல. இப்போ இந்த மாதிரி திமுக கொடி கட்டின கார் மோதி கற்பிணி பலின்னு செய்தி போகும்போது திமுகவுக்கு டீ கிரேட் ஆகும். கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்பாங்களா? அதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்பவுமே நீங்க விசாரிச்சு வச்சா தானே கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா நான் சொல்றேன் சார். சொல்றேன். நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே. சாலை விதியை மதித்து சரியான திசையில் சாலையோரம் சென்ற மொப்பெட்டில் பயணித்த நிறைமாத கர்ப்பிணி மீது அதிவேகமாக காரை ஓட்டி வந்து மோதி கர்ப்பிணியையும் வயிற்றில் இருந்த நிறைமாத சிசுவையும் கொன்ற ஓட்டுநர் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மோனிகா உறவினர்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் அற்புதராஜ் மற்றும் வேல்ராஜ்.